வெல்கம் பேக் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கான்னு பார்க்குறீங்களா? கம்பேக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கண்டனோட தான் உங்களை இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கேன். அது என்ன நினைக்கிறீங்களா? அதுதான் ரசம். ரசம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண உணவு கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷலான உணவு. இப்போ ரசத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு குழம்பு வந்து ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம இந்தியன் நாட்டிலையும் ஒவ்வொரு குழம்பும் ஸ்பெஷல். ஆனா, அத்தனை குழம்புகள் இருந்தாலும், அதுல சத்துக்கள் பார்த்தா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா, எல்லா சத்துமே ஒரு குழம்புல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ரசம் தாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு." அந்த வார்த்தை வந்து இந்த குழம்புக்கு வந்து பக்காவா பொருந்தும். சரி, என்னடா நீ ரசத்த பத்தி இவ்ளோ விஷயம் சொல்றியே, அப்படி அதுல என்ன தான்டா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. இப்போ நம்ம ரசம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம என்னென்ன போடுவோம்? மிளகு, சீரகம், பச்சை மிளகா, இல்லன்னா காஞ்ச மிளகா போடுவோம். அப்புறம் வந்து தக்காளி போடுவோம். இப்படி நெறைய விஷயங்கள போட்டுட்டே போவோம். அப்படி ஒவ்வொரு பொருள்லயுமே ஒவ்வொரு சத்து இருக்கு. முக்கியமா இந்த மிளக பத்தி சொல்லலாம். மிளகு வந்து சிறுசு தான். ஆனா அதுல இருக்க சத்து ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். மிளகு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜீரண கோளாறு, செரிமான கோளாறு இதெல்லாம் வரவே வராது. முக்கியமா மலச்சிக்கல். ஒரு காலத்துல வந்து என்னத்தான் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிரும். ஆனா இப்போ நம்ம வந்து மாறிட்டு வர உணவு பழக்கத்தால, இன்னைக்கு நம்ம எது சாப்பிட்டாலும் சின்ன சின்ன பொருள் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டுது. அது மலச்சிக்கலா வருது. இந்த மலச்சிக்கல போக்கணுமா, மிளகு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி. சின்ன சின்ன நோய்க்கெல்லாம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போற நிலைமை வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்துருச்சு. இத மாத்தணும்னா மிளகு சாப்பிடணும். ஏன்னா, மிளகு அதிகமா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இத்தன சக்தியும் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிளகுல இருக்கு. ஓகே, மிளகு மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. சீரகம். சீரகத்த நீங்க பிரிச்சு பார்த்தாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுல என்ன சத்து இருக்கு அப்படின்னு. சீரகம். சீர் பிளஸ் அகம். அதான் சீரகம். சீர்னா, ஆ ஒரு ஒழுங்கு அடிப்படையில போறது தான் நம்ம சீர்ன்னு சொல்லுவோம். அகனா புல்ல. அதாவது உடம்புக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு சீரா ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை சீரகத்துக்கு இருக்கு. சீரகத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான தன்மை என்னன்னு பார்த்தா, இதுவும் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைம்ல வந்து இந்த சூடான தண்ணீல வந்து சீரகத்த போட்டு குடிச்சா ஜீரண சக்தி அதிகமாகும்னுவாங்க பார்த்தீங்களா? ஜீரண சக்தி அதிகமாக்கும். அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். இல்ல பொட்டாசியம், அயன் இருக்கனால உடம்புக்கு அவ்வளவு நல்லது. முக்கியமா கால் வெடிப்பு வராம இத பார்த்துக்கும். நீங்க கேட்கலாம், "டேய் சீரகத்துக்கும் கால் வெடிப்புக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு. அதாவது குடல் ட்ரை ஆனா தான் இந்த கால் வெடிப்பு வரும். அப்போ குடல் ட்ரை ஆகாம பார்த்துக்கிறது இந்த சீரகம் தான். அப்ப நீங்க சீரகத்த எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வராது. அதுக்கு நம்ம ரசத்த சாப்பிடணும். அடுத்தது வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நன்மையான விஷயங்கள் பல கொட்டி கிடக்குது. முக்கியமா சொல்லணும்னா, அந்த நைட் டைம்ல சில பேருக்கு வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. அவங்கலாம் இந்த வெள்ளைப்பூண்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் நல்லா வரும். அப்புறம் வந்து இந்த காய்ச்சல், இருமல், ஏன் ஒத்த தலைவலிக்கு கூட இந்த வெள்ளைப்பூண்டு அவ்வளோ நல்லது. முக்கியமா இந்த கேஸ் ட்ரபிள். இந்த வாயு தொல்லை தான் வந்து நெறைய பேருக்கு வந்து ரொம்ப தொல்லையா இருக்கு. இந்த மாரி பிரச்சனைலாம் சரி செய்யணும்னா, வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ரசத்த எடுத்துக்கணும். ஏன்னா, வெள்ளைப்பூண்டு ரசத்துல அதிகமா போடுவாங்க. அடுத்தது கடுகு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுடா அப்படின்னு சொல்றவங்க வந்து நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்க. இந்த விஷயத்த கூட நம்ம அடிக்கடி மேடைலாம் கேட்டுருப்போம். அது உண்மைதாங்க. கடுகு சிறுசு தான். ஆனா அதுல இருக்க நியூட்ரிஷன் இருக்கே, ரொம்ப பெருசு. முக்கியமா இந்த தூக்கமின்மை, அப்புறம் வந்து அடிக்கடி ஜுரம் வருது, எனக்கு செரிமானம் ஆக மாட்டுது, ஒத்த தலை அடிக்கடி வருது. அப்படி சொல்றவங்கலாம் இந்த கடுக வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, அதுக்காக கடுகு தான் பச்சையா சாப்பிட முடியுமான்னு கேட்டா முடியாதாம். ஆனா அதுக்கு பதிலா ரசத்துல போடுறாங்கல்ல கடுகு, அந்த ரசத்த நீங்க குடிச்சீங்கன்னா, இந்த பிரச்சனையிலருந்து நீங்க வந்து ஒரு விடுபடலாம். அடுத்தது தக்காளி. இப்போ தக்காளி நம்ம நெனச்சாலே வந்து ஒரு பழமா, காயான்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா வந்து தக்காளி இருக்கு. முக்கியமா இந்த சூரிய கதிர் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஒத்த தலைவலி, அப்புறம் வந்து பிளட் பிரஷர் அதிகமாக்குறது, இது போன்ற பல விஷயத்த வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. நீங்க தக்காளி தினமும் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது தக்காளி ரசத்த சாப்பிட்டீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா நம்ம வந்து காரம் நம்ம சொல்லுவோம். அது என்னதான் காரமா இருந்தாலும், அதுல இருக்க சத்துக்கள் ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு முக்கியம். அதுல முக்கியமானது தான் விட்டமின் ஏவும், விட்டமின் சியும். நம்ம கண் பார்வை வந்து குறைபாடு உள்ளவங்க வந்து அதிகமா இந்த விட்டமின் இத எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்கலாம் பச்சை மிளகாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப 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 நல்லது. நீங்க கேட்கலாம், "அதுக்காக தினமும் பச்சை மிளகாய் சாப்பிட முடியுமா? ரொம்ப காரமாச்சே!" அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பச்சை மிளகாய் காஞ்ச பிறகு காஞ்ச மிளகா மாறுது பார்த்தீங்களா? அந்த காஞ்ச மிளகாய் போட்ட ரசத்த குடிச்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரி, இவ்வளோ விஷயத்த பார்த்துட்டோம். கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து புளி. குழம்புல போடுற புளிக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. என்னன்னா,
உள் காயங்களை வந்து ஆற்றக்கூடிய வல்லமை வந்து இந்த புளிக்கு வந்து இருக்கு. அதாவது இந்த புளி கரைச்சல், இப்படி புளி கரைச்சல், மிளகாய், மிளகு, சீரகம், கடுகு, இப்படி எல்லா விஷயமே ஒரு நியூட்ரிஷன் தான். இந்த எல்லா பொருளுமே இருக்கிற ஒரே குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசம் தாங்க. அப்படி இந்த ரசத்தை நம்ம தினம் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நீங்கள் இந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஒரு சூப்புன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனால் அங்கே சாப்பிட்ற சூப்பு சிக்கன் சூப், மட்டன் சூப்புன்னு இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதுலயும் சூப்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரசம். ஆனா என்ன ஒண்ணுனா நம்மளோட சூப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட முடியாது. எல்லா குழம்பும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட முடியும். அதுல தான் இந்த ரசத்துக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு. அதனால உங்க குழந்தைகள் வந்து இந்த நோய் நொடியே இல்லாம வாழணும், அவங்க நல்லா வளரணும்னு நினைச்சீங்கன்னா, தினமும் ரசத்த குடுத்து பழக்கப்படுத்துங்க. ரசத்த வந்து ஒரு மருந்தா இல்லாம, அது ஒரு உணவுப் பொருளா பாருங்க. உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். இது மாரி பல விஷயம் தெரிஞ்சுக்கோமா? நம்ம இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவே வேற எந்த விஷயம் பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.